ஹாய்ங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறதெல்லாம் இந்த ஐட்டம்ஸ் தான். இது உங்களுக்கு ஒன்று ஒன்றா நான் காமிச்சிடுறேன். பாருங்கள், இந்த ஸ்டெட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா பெரிய ஸ்டெட்டு, ஏஜானவங்களுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்க்ரூ டைப் கிடையாது, புஷ் பேக் தான் வரும். என்னுடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணிடுறேன், பார்த்துக்கோங்க. பாருங்கள், ரொம்ப நீட்டாக இருக்கும், டீசெண்டாக இருக்கும். நல்லா ரூபி, எம்ரல்டு, ஏடி ஸ்டோனு, பேர்லு எல்லாமே சேர்ந்து வர மாதிரி வரும். குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்டோனோட குவாலிட்டி அதெல்லாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து 550 ப்ளஸ் ஷிப்பிங்க. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஒரிஜினல் கோல்டு மாதிரி தான் இருக்கும். இது வந்து காம்போ செட்டே உங்களுக்கு 550 ப்ளஸ் ஷிப்பிங் தான். வேறு யார்கிட்டையுமே உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு கிடைக்காது. யார்கிட்டையாவது கிடச்சதுன்னா சொல்லுங்கள், நான் கூட அவங்கக்கிட்டே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த பீஸ் வந்து நிறைய சோல்ட் அவுட் ஆகிருக்கு. இந்த பர்டிகுலர் பீஸு நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஏன்னா ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்குலாம் நீங்கள் ரெண்டும் கூட போட்டு போகலாம், அந்த மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளவர் டிசைன் மாதிரி வரும். இந்த இடத்துல பாருங்கள் ஃப்ளவர் இருக்கும். இது வந்து எம்ரல்டும் ரூபியும் அங்கங்கே வரும். ஒயிட் ஸ்டோன்ஸ் வந்து வர மாதிரி இருக்கும். பாருங்கள், இது வந்து பீகாக் டிசைன் மாதிரி வரும். இது வந்து ஒரு டிக்காங்க. இது டிக்காவும் கொடுத்துருப்பாங்க. இதில் சின்னது தான், இது ரொம்ப பெருசாலாம் இருக்காது. சின்ன டிக்காவாக தான் இருக்கும், சிம்பிளாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து இன்னொரு வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அந்த பீஸ்லாம் சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இருந்தது, இப்போ ரீஸ்டாக் பண்ணதில் வந்த பீஸ் மட்டும் நான் காமிக்கிறேன். இது வந்து ரொம்ப இதுவுமே நல்லாயிருக்கும். இது ஃபேன்சியாகவும் போடலாம், ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்க்கும் நீங்கள் போடலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஸ்டோன் குவாலிட்டிலாம் அவ்வளோ அழகாக இருக்குங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் இன்னும் சூப்பராக இருக்கும். நான் எந்த லைட்டிங்கும் யூஸ் பண்ணாமல் தான் எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா ஒரிஜினல் ப்ராடக்டோட லுக் வந்து உங்களுக்கு தெரியணும் தான். ஏன்னா நீங்களுமே இது ரொம்ப அழகாக இருக்குதுன்னு நினச்சி வாங்கி அப்புறம் அது நல்லா இல்லாமல் இருக்குது, நீங்கள் வீடியோவில் வேறு மாதிரி காமிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரிஜினல் ப்ராடக்டே அப்படின்னு நான் காமிக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் புக் பண்ணிங்கனாலும் இதே மாதிரியான ஒரு லுக்கில் தான் இருக்கும். இது பாருங்கள், இது வந்து 175 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். அடுத்த ப்ராடக்ட் வந்து இந்த நெக்லஸ்ங்க. ரொம்ப ட்ரெண்டிங்கான நெக்லஸ் இது. இது நானே வந்து நிறைய பீஸ் சேல் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள், ஒரிஜினல் கோல்டில் ஒரு நெக்லஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். இந்த ரூபி எம்ரல்டு அந்த லுக்கு பாருங்களேன், உங்களுக்கு ஒரிஜினல் ரூபி எம்ரல்டு மாதிரியே இருக்கும். கீழே பேர்ல் ஹேங்கிங்ஸ் வரும். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும் போட்டிங்கன்னா. இது ரொம்ப ட்ரெண்டிங்கான நெக்லஸ்ங்க. நிறைய பேர் இந்த நெக்லஸ் வாங்குகிறாங்க. இது பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு ஸ்டட்டு வரும். இதுவுமே ரூபி எம்ரல்டு இருக்க மாதிரி இருக்கும். கீழே வந்து பேர்ல் ஹேங்கிங்ஸ் இருக்கும். இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். இது சின்ன ஸ்டட்டாக தான் இருக்கும், ரொம்ப பெருசுன்னெலாம் சொல்ல முடியாது. இது சின்ன ஸ்டட்டு தான். போட்டிங்கன்னா டீசெண்டாக நீட்டாக இருக்கும். கோல்டு மாதிரியே இருக்கும். இது லுக் வைஸ் நீங்கள் கோல்டு மாதிரியே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சலோகம் பேங்கிள்ங்க. இது பாருங்க எவ்வளோ அழகாக ஃபினிஷிங்லாம் எப்படி இருக்குன்னு. இந்த ஸ்டோன் குவாலிட்டியை நான் பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரிஜினல் கோல்டு மாதிரியே தான் இருக்கும். கோல்டுக்கும் இதுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது நீங்கள் போட்டிங்கன்னா. இந்த பேங்கிள் வந்து 650 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். இந்த ரேட்டுக்கு இந்த பேங்கிள் வந்து உங்களுக்கு வேறு இடத்துல கிடைக்காது. அதனால் வேணும்னா சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. எல்லாமே வாட்ஸ்அப் நம்பர்லாம் இதில் கொடுக்குறேன். இந்த வாட்ஸ்அப் நம்பரில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன். ரீசெல்லர்ஸ் ஒரு சிலர் கேட்டிருக்கீங்க,
எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நீங்கள் பண்ண தேவையில்லைங்க. ரீசெல்லிங்க்கு ஜஸ்ட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணி, வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நான் அனுப்புகிற ப்ராடக்ட்ஸோட பிக்சர்ஸை உங்கள் ஸ்டேட்டஸ்லேயோ இல்லை நீங்கள் குரூப் ஃபார்ம் பண்ணியோ ஷேர் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் உங்களுடைய ப்ராஃபிட்டை வச்சுக்கணும். ஜாஸ்தி ப்ராஃபிட் வைக்காதீங்க. ஏன்னா வந்து அவ்வளோ ப்ராஃபிட் வச்சிங்கன்னா ப்ராடக்டோட ரேட் அதிகமாகும்போது அதுக்கு அவங்க நேர்லேயே வாங்கிக்குவாங்க இல்லையா, ஆன்லைனில் எதுக்கு அவங்க வாங்கணும். அதனால் ஜாஸ்தி ப்ராஃபிட் வைக்காதீங்க. வச்சு நீங்கள் ஆர்டரை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி எல்லாமே நானே பண்ணிவிடுவேன். உங்கள் நேமில் நீங்கள் சேல் பண்ண மாதிரி தான் இருக்கும். உங்கள் நேமில் தான் அது வந்து போகும். நான் சேல் பண்ணுறேங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ இது கேட்டிருந்ததுனால இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.